கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம வெளிப்படுத்துதல் 5வது அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளேயே கடந்து செல்வோம். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமே கோலி தன் கொஞ்சதனை ஏற்றணைக்கம் ஏக்கத்தின் குரல் கேட்டேன். தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டேன். தாவரமாய் சிறகினில் தஞ்சமானேன். கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தேன். சியோன் மலை சீருக்கு சொந்தமானேன். நீதி தேவன் நிழலடி சிரம் புதைத்தேன். நீதிமான்கள் ஆவியில் மறுவி நின்றேன். அகா எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. சர்வசங்க சபையினில் அங்கமானேன். சர்வலோக நடுவரின் அருகில் நின்றேன். பரிந்துரைக்கும் இரத்தத்தில் மூழ்கி நின்றேன். பரிவாரமாய் தூதர்கள் சூழ நின்றேன். மேலான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. விடுதலையே விடுதலை விடுதலையே, லோகமென்னும் மோகத்தின் விடுதலையே. நானே என்னும் சுயவாழ்வில் விடுதலையே. நாதர் என்னில் வாழ்வதால் விடுதலையே. சுயாதீன எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். தம்பி எபனேசர் பிரைஸ் லார்ட். எங்கள் சம்பந்தி அம்மா ஜெயந்தி அக்கா பிரைஸ் லார்ட். வெளிப்படுத்துதல் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்க இருக்கிறோம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவருடைய வலது கரசத்தில் உள்ள புஸ்தகத்தை வாங்கினார். ரைட், இதுதான் பரலோகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய கடைசி காட்சி. இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறதெல்லாம் என்னன்றது உங்களுக்கு லேசாக காமிச்சிடுறேன். 6வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். ஆட்டுக்குட்டியானவர், இதனுடைய கண்டினியூஷன். இது கூட ஒரு துதி வருது. இந்த துதிங்கிறது ஒரு இன்டர்லூ. ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகள் ஒன்றை உடைக்க கண்டேன். இப்போ பாத்திரவான் ஒருதி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த ஒருதி வாங்குறாரு, உடைக்கிறார். சரி, இந்த பரலோக காட்சி எங்கே ஆரம்பித்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4வது அதிகாரம் 1வது வசனம். சபை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதைத்தான் 4வது அதிகாரம் 1வது வசனம். இவைகளுக்கு பின் நடக்க வேண்டிய சம்பவங்கள் அடுத்து நடக்கும். அதுக்காகத்தான் ஆவியானவர் ஒரு பர்டிகுலர் வார்த்தையை அதை எழுதி வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 1 வசனத்தை வாங்க. வெளிப்படுத்துதல் 1:1 சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை, சீக்கிரத்தில் சம்பவிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொன்னேன், டாக்கோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னேன் உங்களுக்கு. மாஸ்ட் ஹேப்பன் இன் ஃபாஸ்ட். அடுத்து நடக்கணும். இப்போ என்றைக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படும் நமக்கு தெரியாது. ஆனால் எப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படுதோ எல்லாமே அடுத்தடுத்து நடக்கும். சரி, இதுதான் உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டு காமிச்சிட்டேன். இப்போ 7வது வசனத்தை திரும்ப நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த ஆட்டுக்குட்டியானவர், அந்த அப்படின்னா முன் குறிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வந்து, அவருக்கு மாத்திரம்தான் ஒரு உரிமை இருக்கிறது. இங்கே என்ன நடந்து முடிந்தது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். மீட்பின் திட்டம் நடந்து முடிந்து விட்டது. மீட்பின் திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா,
மனிதன் வீழ்ச்சி அடைகிறான். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கும் பொழுது சாத்தான் அதே தோட்டத்தில் தான் இருந்தான். அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை. ஆண்டவருக்கு தெரியும் ஒரு மனுஷனை உருவாக்கி ஏதேன் தோட்டத்தில் வச்சுட்டு ஜமதி அம்மா பிரைஸ்லாட் அங்கே சாத்தான் இருந்தால் சும்மா விட மாட்டானா? விழ தட்டுவான்னு ஆண்டவருக்கு தெரியும். அது அவருக்கு ஆச்சரியமான விஷயம் கிடையாது. நம்ம தமிழில் சொல்லுவோம், பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் வந்தா பற்றிக்கிடாதா? பற்றிக்கிடுன்னு சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அது என்னென்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுபோல் சாத்தான் ஆதாமை வீழ்ச்சி அடைய செய்வான். அதான் வீழ்ச்சி அடைந்த மனிதனுடைய காரியம். இந்த வீழ்ச்சி அடைந்ததுனால மனிதன் எதை இழந்தான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரோமர் எடுத்துக்கொள்வோம். ரோமர் 3வது அதிகாரம் 10வது வசனம். இதைத்தான் முடித்ததுக்கப்புறம் தான் அவர் என்ன செய்கிறார்? வாங்குகிறார். 3வது அதிகாரம் 10வது வசனம். அந்தப்படியே நீதிமான் ஒருவனும் இல்லை. பைபிளில் திட்டமாக சொல்லுது நீதிமான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்க, 23வது வசனம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. சாலங்கோர் பரலோகத்தில் இருக்க தேவனை நோக்கி தேவாலயம் பிரதிஷ்டையில் ஒரு வசனத்தை சொல்லுவார். அது என்ன சொல்லுவார் தெரியுமா? பாவம் செய்யாத மனிதன் ஒருவனும் இல்லையே ஆண்டவரே, அதனால் நீங்கள் எங்களை பார்த்து நியாயத்திருக்கேன்னு சொல்லுவார். அதுக்காகத்தான் பாருங்கள், இப்போ ரோமர் 3வது அதிகாரம் அந்த மனிதர்களுடைய ஒரு பிக்சர், அவங்க எப்படி இருக்காங்க, அது வீழ்ச்சி அடைந்த மனிதனுடைய ஒரு அழகான அசிங்கமான தோற்றம். 12வது வசனம், ரோமர் 3:12. எல்லோரும் வழி தப்பி ஏகமாக கெட்டு போனார்கள், நான்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எல்லாரும் யார் கேட்டிங்கன்னா சுயநலவாதி. தங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் அதை தான் நம்ம செய்வாங்க. மற்றவங்களுக்காக அவங்க கண்டுக்கிடவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு மக்களுக்காக அவர்களுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளினாலே வஞ்சகம் செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகள் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது, அவர்கள் வாய் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்த தீவிருக்கிறது. இதெல்லாம் யார் சொல்லுங்கள்? வீழ்ச்சி அடைந்த மனிதன். இந்த வீழ்ச்சி அடைந்த மனிதன் நேராக எங்கே போவான்னு சொல்லுங்கள்? நரகத்துக்கு போவோம். சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மக்களை, அப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சி அடைந்த மனிதர்களை பரலோகம் கொண்டு போகணும். அதனால தான் 17வது வசனம் பாருங்கள், சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். சமாதான வழி எது சொல்லுங்கள்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அதுதான் சமாதானத்தின் வழி. அந்த வழியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திறந்துட்டு அந்த புத்தகத்தை வாங்கிறதுக்கு உரிமை உள்ளவராக மாறுகிறார். சரி, 19வது வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 3:19. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும், உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கு ஏதுவாகும்படிக்கு நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களுக்கே சொல்லப்படும். இப்போ பாண்டி டிரைவர் பிரைஸ்லர் நியாயப்பிரமாணம் அப்படின்னா என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு கொஞ்சம் பேக்ரவுண்டு சொன்னால் தான் உங்களுக்கு செய்தி புரியும். ஆண்டவர் கோசேன் தேசத்தில் 70 பேர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு வந்து வைக்கிறார். சரியாங்க, பைபிள் ஆதாயத்தில் இருக்குது. அங்கே அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, யோசேப் அறியாத ஒரு ராஜா வந்து அவங்கள வேலை வாங்குறான். இரவும் பகலும் வேலை செய்துகிட்டே இருக்கணும். அவங்களுக்கு ஆண்டவரை குறித்து தெரியாது. அதான் அவங்களுக்கு என்ன ஆண்டவரை குறித்து தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யெகோவா தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவ்வளோதான் தெரியும். அதை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கிற மக்களுக்கு ஒரு தன்னை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நாள் எனக்காக கொடுங்கிறார். நீ 6 நாள் வேலை செய், ஒரு நாள் ஓய்வு எடுத்துக்கணும். இவங்கெல்லாம் யாருக்குன்னா ஒர்க்கஹாலிக். அது வேலை செஞ்சுட்டு சத்து பெறும். இதான் அவங்களுடைய கடினமான ஒரு உழைப்பு. அந்த நேரத்தில் மோசே மூலமாக எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு வைத்து
தன்னை யாருன்னு வெளிப்படுத்துகிறார் சீனாய் மலையில். இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இது நியாயப்பிரமாணத்தின் காலம். 20 வசனத்து பாருங்க. இப்படி இருக்க ரோமர் 3:20 ரோமர் 3:20 இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தில் வருகிறபடினாலே எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரிகள் இல்லாமல் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள். நியாயப்பிரமாணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ஸ்டாண்டர்ட், காட் ஸ்டாண்டர்ட். அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆண்டவர் வச்சுட்டார். அந்த ஸ்டாண்டர்டுக்கு நீ வா. அவங்களால வர முடியுமா? முடியாது. அதனால தான் 24வது வசனம் ரோமர் 3:24 காட் ஸ்டாண்டர்ட் ஆகிய நியாயப்பிரமாணத்துக்கு அவங்க வர முடியாது. வாசிப்போமா? 22 அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. தேவ நீதி உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக பாவமே செய்யாதவராக நிற்கிறாரோ, அதுபோல் நம்மையும் பிதாவுக்கு முன்பாக பாவமே செய்யாதவராக கொண்டு வந்து நிற்பது தேவநீதி. சரிங்க, அதை செய்து பலி. விசுவாசிக்கிற எவர்களுக்கும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. அவ இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. இதுதான் பற்றும். அவர் எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினார். விருதை முருகேசன் பிரதர் பிரைஸ்லார். அப்போ இந்த விசுவாசத்தை ஆண்டவர் உங்களிடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்குறார். நிறைய நேரம் விசுவாசங்கிறது இருக்காதுங்க. ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இது எங்கள் அப்பா இருக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பெருங்கோடீஸ்வரனுங்க. பெருங்கோடீஸ்வரன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க வீட்டில் ஒரு சின்ன பையன். அந்த பையனுக்கு காய்ச்சல் 1 வாரமாக இருக்குது. அப்போ அந்த 1 வாரத்துக்குள்ளே 10 டாக்டரை மாற்றிட்டாங்க. அப்போ எங்கள் அப்பாட்ட நான் சின்ன பையன் நின்றுக்கிட்டு இருக்கேன். நான் எங்கள் அப்பாட்ட எல்லா மாத்திரையும் கொண்டு வந்து காட்டுறாங்க. சார், பையனுக்கு 1 வாரமாக காய்ச்சல், 10 டாக்டர் வித்தியாசமான மருந்தாக கொடுக்குறாங்க. டாக்டர் இல்லை, இவர் எழுதியிருக்காரு, அவர் அதை கொடுத்துருக்காரு, இந்த டானிக்கை கொடுத்துருக்காரு, எல்லாத்தையும் கொண்டு வந்து காமிச்சாங்க. எங்கள் அப்பாட்ட கேட்குறாங்க, சார் இதில் எதை சார் கொடுக்க அப்படின்ட்டு. எங்கள் அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு. இன்னையா ஒரு டாக்டர்கிட்ட போனால் அவர் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். இவர் மருந்து கொடுப்பாரு, இந்த மருந்து வேலை செய்யறதுக்கு ஒரு 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். அதுக்குள்ளே காலையில் ஒரு டாக்டர், சாயங்காலம் ஒரு டாக்டர், இப்படியே மாற்றிட்டாங்களா. இப்படியே பார்த்தாரு. ஒரு பாத்திரம் எடுங்க அப்படின்னாரு. அவங்களும் சரி, என்ன சார் சின்ன பாத்திரத்தை எடுத்து எல்லா மருந்தும் அதில் கொட்டுங்க, கிண்டி காலையில் ஒரு கரண்டி, மத்தியானம் ஒரு கரண்டி, நைட்டு ஒரு கரண்டி கொடுங்க, சரியாக போயிடும் அப்படின்னாரு. அவங்க எப்படி எதிர்த்து போயிட்டாங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் அப்பா சாதாரண ஒரு மனிதன். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு என்ன எதிர்பார்க்குறாரு, நம்புயா, டாக்டரை நம்பு, படிச்சிருக்காருல, மருந்து கொடுத்துருக்காருல, எத்தனை பேர் சரி பண்ணியிருக்காரு, உன் பிள்ளைங்க சரியாகும், நீ வெயிட் பண்ணு. இன்னொன்று எங்கள் அப்பாவுடைய கேரக்டர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏதாவது ஒரு பேஷண்ட் சீரியஸ் ஆகிடும். சீரியஸ் ஆன உடனே எங்கள் அப்பா சொல்லுவார், அப்பா நீ மதுரைக்கு கொண்டு போ, ரொம்ப மோசமாக இருக்குது, எனக்கு என்னமோ பிழைக்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்ன சார் மதுரையில் யார் சார் இருக்கா, கடவுளாக இருக்கார், உங்களோட பெரிய டாக்டர் இருப்பாங்களா சார், நீங்கள் தான் சார் எங்களுக்கு தெரிஞ்ச பெரிய டாக்டர், முடியலையா சொல்லுங்கள், நாங்கள் ஊருக்கு கொண்டு போயிடுறோம் சார், மதுரையெல்லாம் கொண்டு போய் அலைய முடியாது சார் அப்படின்றாங்க. எங்கள் அப்பாவுக்கு ஒரு பூஸ்ட் சாப்டாப்பில் இருக்கும். ஏற்றி விட்டாங்களே எங்கள் அப்பாவை, அப்புறம் எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவார், பக்கத்தில் உட்காந்துக்குவார், பிபியை கட்ட சொல்லுவார். பிபியை பார்த்துக்கிட்டு இந்த இன்ஜெக்ஷன் போடு, எனக்கெல்லாம் சரியா என்னென்ன போட்டார்னு தெரியாது, என்னத்தையாவது மாற்றி போட சொல்லுவார். ஒரு 2 மணி நேரத்தில் சரியாக்கிடுவார். நான் பார்த்துருக்கேன். பார்த்தீங்களா, இது என்ன நான் அதுக்கு சொல்கிறேன் விருப்பம் என்னன்னா, ஒரு மனிதனை நம்பும்போது அந்த மனிதனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துடுது. நான் கட்டாயம் இவனுக்கு உதவி செய்யணும். எங்கள் அப்பா சாதாரண மனுஷனுங்க, இன்றைக்கி மறித்து பரலோகத்தில் இருக்கார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்க்குறாங்க இந்த வசனத்தை சொல்கிறேன். இப்போ இதை உங்களுக்கு புரியும் பாருங்கள். ரோமர் 3வது அதிகாரம் 22 வசனம், அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதி. பற்றும் விடக்கூடாது. அடுத்து பாருங்கள், விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். நீங்கள் விசுவாசித்தா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. அடுத்து பாருங்கள் 24 வசனம். இப்போ நான் இந்த வசனத்தை எதுக்காக சொல்கிறேங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு திரும்ப செய்திக்குள்ளே போகிறோம். வெளிப்படுத்துதல் 5வது அதிகாரம்
7வது வசனத்தை நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிடுறேன். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது பரிசத்தில் உள்ள புஸ்தகத்தை வாங்கினார். எப்படி வாங்கினார், எதற்காக வாங்கினார் தான் நாம் விளக்கிட்டு இருக்கு. மனித குலம் வீழ்ச்சி அடைகிறது. அந்த வீழ்ச்சி அடைந்த மனித குலத்தை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு 23வது வசனம் பாருங்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. தேவ மகிமை அப்படின்னு என்னன்னா, தேவன் நம்மளை உண்டாக்கும் பொழுது அவருடைய சாயலில் உண்டாக்கினார். அவரை போல நம்மளை உண்டாக்கினார். அவருக்கு என்ன ஆசைன்னா, நம்மளோடு கூட இணைந்திருக்க ஆசை. நம்மனா மனித வர்க்கத்தோடு. ஆனால் மனிதன் பாவம் செய்த உடனே என்ன ஆகுதுன்னா, 24வது வசனம், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் பார்த்தீங்களா, இந்த கிறிஸ்து ஃப்ரண்ட்டில் வந்துடுது. கிறிஸ்து யாருங்க? மேசியா. கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான் ஆக்கப்படுகிறார்கள். இதாங்க ராஜேஷ் பிரைசலார். ராஜேஷ் கரெக்டான நேரத்துக்கு வந்துருக்கீங்க. ராஜேஷ் எல்லாம் பல இடத்துல செய்தி கொடுக்குறவர். இல்லை, உங்களுக்கு சில பேசிக் கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுக்கணும். ரைட். இப்போ இந்த 24வது வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 3:24. இலவசமாய், ஃப்ரீ. இன்றைக்கி இலவசமாக எதுவுமே கிடைக்காது. இன்னொன்று இலவசமாக கிடைக்கும், அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா இலவசம்னு சொல்லி உங்களுக்கு பைபிளில் என்னெல்லாம் இருக்குங்கிறத நீங்கள் லேசாக தெரிஞ்சுக்கணும். இங்கே ஒரு இலவசம் இருக்காங்க. ஏசாயா 55வது அதிகாரம் 1 வசனம். ஏசாயா 55:1. ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீரண்டை வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசத்தையும் பாலையும் கொள்ளுங்கள். ஃப்ரீ, காசை கொடுக்க வேண்டாங்கிறார். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாததற்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. இது என்னங்க, திருப்தி செய்யாத பொருளுக்காக என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நானும் என் மனைவியும் ஒரு 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 சீனியர் பர்சனை கன்சல்ட் பண்ண போயிருந்தோம். இப்போ அந்த அம்மா சொல்லிகிட்டு இருந்துச்சு, அதனுடைய ஆசை என்னென்னா ஃபாரின் போகணும், வெளிநாடு சுற்றி பார்க்கணும். அது சொல்லுது, எனக்கு போய் ஒரு 20 நாள் இந்த உலகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிச்சு. நீங்களும் அந்த பாட்டி போகலாம்ல சார் அப்படின்னு. அந்த அம்மா கொஞ்சம் என்னையோட ஜூனியர் லீடர். நான் சொன்னேன், அங்கே போனால் திரும்ப வரணுமா, அங்கேயே இருக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அங்கே எப்படி சார் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன், இங்கே நான் சந்தோஷமாக இருக்கேங்க. எனக்கு இருக்கிற ஒரு சமாதானம், சந்தோஷம், நான் என் மைண்டு ஃபுல்லாக எப்போ இந்த 8 ஆக போதுன்னு காத்துக்கிட்டே இருப்பேன். அந்த செய்தி கொடுக்க எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஃபாரினில் போய் நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபாய் நீங்கள் கட்டாயம் செலவழிக்காமல் வர முடியாது. நீங்களும் கணவனும் சேர்ந்து போவீங்க. வரும்போது உங்கள்கிட்ட என்ன இருக்கும், கொஞ்சம் ஜாமான் வச்சுருவீங்க, அவ்வளோதான். எதுவுமே உங்களுக்கு இருக்காது. இதைத்தான் பைபிள் சொல்லுது, நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா, நல்லா பாருங்க, ஆத்துமா, சோத்துமா, சோறு சாப்பாடு, இது ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினாலே மகிழ்ச்சியாகும். கொழுப்பான பதார்த்தங்கிறது நம்ம முதல் வசனத்தில் பார்க்குறோம். வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசம், ஏசு கிறிஸ்துடைய ரத்தம், திராட்சை ரசம், பால், வேத வசனம், நீங்கள் சாப்பிடுங்க, இதெல்லாம் ஃப்ரீ அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதே மாதிரி தான் இங்கே ரோமர்லேயே நம்ம பார்க்குறோம், இலவசமாய். ரோமர் 3வது அதிகாரம் 24வது வசனம், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசு உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார். இந்த மீட்பை கொண்டுங்கிறது முக்கியமான வார்த்தை. எதனால் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்துதலில் வரும்போது பார்த்திங்கன்னா, இதே 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த முத்திரையை திறந்த உடனேயே என்ன நடக்குது, வாங்கினார். திறந்த உடனே என்ன நடக்குன்னு 9வது வசனம் பாருங்கள். வெளிப்படுத்துதல் 5:9. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறார், ஏனென்றில் நீர் அடிக்கப்பட்டு. பார்த்தீங்களா, 2 வகையான துதி சத்தம் பரலோகத்தில் இருந்து வருது. நான் உங்களுக்கு சொன்னேன், திரும்பவும் சொல்கிறேன். ஒன்று கிரியேஷன், கிரியேட்டர், யோவான் 8:5. தம்பி அழகாக போட்டிருக்கார். ஜான் 8:5 பார்த்துருவோம் ஐயா. தம்பி நல்லா பைபிளை வாசிக்கிறதுக்காக ஆண்டவருக்கு சோஸ்திரம். இப்படிப்பட்டவர்களை
அழகாக பாருங்க. இது தம்பி எதை முடிச்சிட்டாருன்னா எண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் டே கிடையாது தம்பி, தப்பாக போட்டிருக்கு. இது எதை முடிக்கிறான்னா நியாயப்பிரமாணத்தை முடிக்கிறார் ஐயா. நியாயப்பிரமாணத்தை முடிக்கிறாரு, கிருபையின் காலத்தை ஆரம்பிக்கிறார். புரியுதா ஐயா? நீ போடுற ஜட்ஜ்மெண்ட் என்னதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2வது வரிகள் தான் ஜட்ஜ்மெண்ட். அதை நான் உனக்கு கரெக்டான வசனத்தை உனக்கு காட்டுறேன். இப்போ 8வது அதிகாரம் நீ சொல்கிற வசனம் 11 சொல்லியிருக்கு இல்லையா? ரைட். நான் உன்னை ஆக்கினிக்குள்ளாது, நீ பாவம் செய்யாதே. இது என்ன சொல்கிறாரு? இந்த பெண் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் உள்ள பெண், இவ மேலே கல்லவுட்டு எரியணும். ஏன்னா இவ என்ன சொல்லலை இன் இங்கிலீஷ் வாட் ஐயா, இங்கிலீஷில் ஜட்ஜ்மெண்ட் ஐயா, சரியா? கிருபையின் காலத்தை ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். உனக்கு கரெக்டான வசனத்தை நான் காட்டுறேன். யோவான் 5வது அதிகாரம் 26வது வசனம், 27 வசனம். யோவான் 5:27 தான் நீ சொல்கிற வசனம். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியினாலே நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதில் இன்னொரு விளக்கம் உனக்கு வேணும்னா அப்போஸ்தலர் 17:31 எடுத்துக்கோ. அப்போஸ்தலர் 17:31. அப்போஸ்தலர் 17:31 நீ கேட்ட வசனம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கார். இதுதான் ஜட்ஜ்மெண்ட் டே நீ கேட்குறது. அதிலே அவர் தாம் நியாமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயத்திருப்பார். அந்த மனுஷன் மருத்துவரிலிருந்து எழும்பதினாலே அதன் நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார். மருத்துவரின் இதான் நீ சொன்ன வசனம். சுரேஷ் கனி போலீஸ்காரர் பிரைஸ்லார். ரைட். இப்போ நம்ம எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்னா வெளிப்படுத்துதல் 5வது அதிகாரம் 7வது வசனம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து என்ன செய்து முடிச்சிட்டார்? ரட்சிப்பின் திட்டத்தை செய்து முடித்துட்டார். அது சிலுவையில் கடைசியாக முடிந்தது என்ன சொல்லிட்டு தன் ஜீவனை கொடுக்குறார். ரைட். இப்போ நம்ம மீட்பின் திட்டத்தை நான் உங்களுக்கு ரஃபாக சொல்லி கொடுத்துட்டு இப்போ 8வது வசனத்துக்குள்ளே வருகிறோம். வெளிப்படுத்துதல் 5:8 புஸ்தகத்தை வாங்கினாரோட முடிஞ்சிருக்கு. மர்சி ராஜசேகரன் எங்கள் சம்பந்தியமாக பிரைசலார். வெளிப்படுத்துதல் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின பொழுது, அந்த புஸ்தகத்தை வாங்கிட்டார்னால என்ன அர்த்தம்னா அடுத்து உடைக்க போகிறார். 6வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். வாங்கிறதற்கும் உடைக்கிறதற்கும் அதிகாரம் உள்ளவர் தான் ஆட்டுக்குட்டியானவர். அவர் மனிதனாக இந்த பூமிக்கு வந்து நாம் மாமிசத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்க அவரும் உண்மை போல மனுஷனாக மாறி மீட்பின் திட்டத்தை சிலுவையில் முடித்துட்டார். கடைசி சொட்டு இரத்தத்தை யாருக்காக சிந்தினார்? உங்களுக்காக, எனக்காகும். சரி. அந்த புத்தகத்தை அவர் வாங்கின பொழுது இந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூபவர்கள் நிறைந்த பொற்ப கலசத்தையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியாருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. சரி. புஸ்தகத்தை வாங்கின உடனே ஒரு துதி ஆரம்பிக்குது. அந்த துதியில் 2 வகையான துதி வருங்க. 4வது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதே மக்கள் தான் துதிக்கிறாங்க. தங்கள் கிரீடங்களை சிங்காசனம் முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராக இருக்கிறீர், நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். 4வது அதிகாரம் 11வது வசனத்தில் ஒரு கிரியேட்டராக பார்த்தவரை துதிக்கிறோம். சிருஷ்டித்திருக்கிறீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் கிரியேட் திங்ஸ், எந்ததெல்லாம் உண்டாகப்பட்டிருக்கிறதோ அவைகள் உண்டாயிருக்கிறது, சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமா இருக்கிறது. அப்போ ஆண்டவர் ஒன்று உண்டாக்குறாரு, உருவாக்குறாருனா அவருடைய சித்தத்தின்படி இல்லாமல் எதுவும் நடக்காது. சரி, இது ஒரு துதி. ஆனால் அடுத்த துதியுடைய ஆங்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5வது அதிகாரம் 9வது வசனம். இது மீட்பின் துதி. ஏன்னா மீட்கப்பட்டவர்களால் தான் துதிக்க முடியும். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கும், அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறீர், ஏனென்றால் நீர் அடிக்கப்பட்டு. யாருக்காக அடிக்கப்பட்டார்? உங்களுக்காக, எனக்காக அடிக்கப்பட்டார். சகல கோத்திரத்தாலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு, அது மீட்டு கொண்டவர்களால் மாத்திரம் தான் இதை பாட முடியும். சரி, துதி சத்தம்
பரலோகத்தை நோக்கி எதனை செய்து போகிறது. ரைட். இப்போ இந்த துதிக்க நம்ம அவரை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ரட்சகர்னா அவர் நம்மை மீட்டுக்கொள்கிறார், பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்கிறார். துதி செய்யும் பொசிஷன் என்ன? எல்லாத்துக்கும் ஒரு பொசிஷன் இருக்குது. அப்படி தாங்க ஜெபம் பண்ணும்போது நான் அந்த ஸ்டூலில் உட்காந்து தான் ஜெபம் முடியும். மற்றபடி என்னுடைய பிடிச்ச ஒரு பொசிஷனாக முழங்காலில் ஜெபம் பண்ணுறது. அதுபோல் இங்கே எப்படி அவங்க துதியை செலுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆட்டுக்குட்டியாருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, இந்த ஒரு போஸ்டர் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், உங்கள்கிட்டையும் என்னட்டையும் எதிர்பார்க்குறார். விழுந்து சுரமண்டலம். இப்போ நம்ம அந்த சுரமண்டலம் அப்படின்னா என்ன பார்க்குறோம்? இங்கிலீஷில் ஹார்ப், HARPS, ஹார்ப். இந்த ஹார்ப்ங்கிற சுரமண்டலம் பழைய ஏற்பாட்டில் இது அநேக இடத்துல இதை உபயோகப்படுத்திருக்காங்க. அதை நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்டடி மாதிரி பார்க்க போயிடும். 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 5வது வசனம். 2 சாமுவேல் 6:5. இங்கே எப்படி ஆரம்பிக்கிறோம்னா 6:5 வாசிக்கிறேன். தாவீது இஸ்ரவேல் சபையார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட, மறக்கக்கூடாதியா தம்பி, எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதால் உண்டு பண்ணப்பட்டதுன்னா தேவதாரு மரம். தேவதாரு மரம் ஒரு ஸ்பெஷல் மரம். பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் தேவதாரு மரம் வந்திருக்கு. தேவாலயம் கட்டப்பட்டது தேவதாரு மரத்தில் தான் கட்டப்பட்டது. அதுபோல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் தாவீது இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாக்கியங்களும் சுரமண்டலமும் தம்பூரும் மேளம் வீணை கைத்தாளம் இதெல்லாம் நம்மகிட்ட உள்ளதாங்க. கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு போனார்கள். இது என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன். இந்த பெட்டி பிடிபட்டிருந்துச்சு. இதை எங்கே கொண்டு போகிறாங்க? போகிற வழியில் தான் இது. அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் உண்டு, அவனுடைய துணிவை நிமித்தம் தேவன் அவனை அடித்தார். அவன் அங்கே பெட்டி அருகே விழுந்து செத்தான். அப்போ மாடு மிரண்டு போகுது. அது நம்ம கதை பண்ணனா டைம் ஓடிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பாடி கொண்டே தான் தேவனுடைய பெட்டியை கொண்டு போகிறாங்க. இதுதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. 2வது பாருங்கள், 1 நாளாகமம் 15வது அதிகாரம் 16 வசனம். 1 நாளாகமம் 15:16. தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை தம்பூரு, சரிங்களா, ஹார்ப், தம்பூரு, ஹார்ப், சுரமண்டலம் முதலான கீத வாக்கியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும். சந்தோஷம் உண்டாகும்படி. மரியாள் சிஸ்டர் பிரைஸ்லர், சந்தோஷம் ஆண்டவர் துதிக்கும் போது நம்ம கிடைக்கணுங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் முக்கியம் இல்லைன்னு சொல்ல, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாமலும் நம்ம மனசில் ஆண்டவரை துதிக்கலாம். ஆனால் துதிக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும். எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, ஆண்டவருடைய பாடல்களை கண்ணை மூடிக்கிட்டு சந்தோஷமாக அவரை உயர்த்தி 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 துதிக்கணும். இது ஆண்டவருடைய நோக்கம். ரைட். 3வதாக நம்ம பார்க்க போகிறோம் சந்தோஷம் உண்டாக்க. அதிலேயே 20வது வசனத்தை பார்க்க போகிறோம். 1 நாளாகமம் 15:20. பாடகராகிய ஏமானும் ஆசாபும் ஏத்தானும் பஞ்சலோக கைத்தாளங்களை தெரியும். 5 மெட்டல். இப்போ எல்லாருக்கும் தெரியும், பஞ்சலோகத்தில் வச்சு கோயிலில் விக்கிரகம் செய்து வைக்கிறாங்க. அந்த சீக்கிரம் அவங்களுக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்க? இவங்கள்கிட்ட இருந்து அவங்க வந்திருக்கு. இந்த ஆரியர்கள் கைபர் கணவாய் வழியாக வந்து சிந்து சமுத்திரத்தில் அவங்க ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. அதனால தான் அவங்க வரும்போது சில விக்கிரகங்களை கொண்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும், விக்கிரகங்கள் அவங்க கையில் இருந்துச்சு. அந்த விக்கிரகங்கள் மூலமாக தான் இந்தியா முழுவதும் விக்கிரகங்கள் நிறைஞ்சது. நம்ம தமிழ்நாடு இந்த பெல்ட் எல்லாருக்குமே அந்த காலத்தில் அவங்களோட விக்கிரகம் கிடையாதுங்க. அவங்க எதை வணங்கினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கையை வணங்கினாங்க. இந்த இந்த திராவிடர்கள், உங்களுக்கு தெரியும் திராவிடர்கள் யாருன்னு சொல்லி, நிறம் கம்மியாக இருப்பாங்க. அவங்களுடைய கடவுள் யாருன்னா இயற்கை,
சூரியன், சந்திரன், காற்று, இதெல்லாம் தான் அவங்க வணங்கினாங்க. ஆனால் விக்கிரகம் வந்தது இவங்க மூலமாக வந்தது. காரணம் என்னென்னா பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு அந்த காலத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு என்ன ஞானத்தை கொடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்ச லோக கைத்தாளங்களை துணிக்க பண்ணினார்கள். 5 மெட்டல்களை ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் டேங்னு அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சந்தோஷமாக பாடினாங்க. ஆண்டவரை துதித்து பாடும்போது அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? ஒரு சந்தோஷம். ரைட். 28வது வசனத்தை பார்ப்போம். அப்படியே இஸ்ரவேல் அனைத்தும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கம்பீரத்தோடும் எக்காலங்கள், பூரிகைகள், கைத்தாளங்கள் துணியோடும் தம்பூர்களையும், தம்பூர் ஹார்ப், சுரமண்டலையும் வாசிக்கிற சத்தத்தை கொண்டு வந்தார்கள். இது சந்தோஷமாக நம்ம ஆண்டவரை துதிக்கணுங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. முகம் குப்புற விழுந்து துதிக்கிறாங்க, சந்தோஷத்தோடு உடன்படிக்கையை கொண்டாடுறாங்க. 16வது அதிகாரம் 5வது வசனம். 1 நாளாகமம் 16:5. அவர்கள் ஆசாப் தலைவனும் சகரியா அவனுடைய 2வதுமாகிய ஏல், இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, தம்பூரு சுரமண்டலம் என்னும் கீத வாக்கியங்களை வாசிக்கவும் ஆசாப் கைத்தாளங்களை கொட்டவும், இதெல்லாம் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பூரிகவும் நியமிக்கப்பட்டார்கள். அப்பாயிண்டட் பீப்புள் இவங்கெல்லாம். இவங்க வேலை ஒன்று தான், இங்கே நின்று ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கணும். இது எவ்வளோ சந்தோஷமான ஒரு ஸ்லாக்கியம் பார்த்தீங்களாங்க. அவங்களுக்கு உலகத்தில் வேறு கவலைகள் கிடையாது, பொறுப்புகள் கிடையாது. நான் இங்கே உட்காந்துருந்தாலும் 10 மணிக்கு நான் ஓபிக்கு போகணும், அங்கே எனக்கு சில சர்ஜைகள் வந்துடும், எல்லாம் நான் பார்க்க வேண்டியிருக்கும். ஒரு மனசு இங்கே இருக்கும், ஒரு மனசு அங்கே இருக்கும். ஆனால் இவங்களும் அப்படி கிடையாது, அப்பாயிண்டட். அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. சரி, 2 நாளாகமம் எடுத்துக்கொள்ளும். 2 நாளாகமம் 5வது அதிகாரம் 12வது வசனம். 2 நாளாகமம் 5:12. ஆசாப், ஏமான், எதூனுடைய கூட்டத்தாரும் அவர்களுடைய குமாரர் சகோதரருடைய கூட்டத்தாருமாகிய பாடகரான லேவி அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து, நமக்கு ஆவியான ஒரு புது ஒரு விளக்கத்தை காட்டுறாரு. நான் ஒரு சட்டையை போட்டிருக்கேன், அப்படி தானேங்க. ஆனால் அவங்க பாடல் பாடுறவங்க ஒரு மெல்லிய புடவை தரித்து. நான் இதை உட்காந்து யோசித்து பார்த்து, நம்ம சேலை கட்டிகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும், நல்லா இருக்காதுன்னு. ஆவியானவர் எனக்கு கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னா, துதிக்கிற கூட்டம் எங்கே போகும் சொல்லுங்கள்? பரலோகத்துக்கு போகும். நாமெல்லாம் யார்? மனவாட்டி. அதுங்களா, இந்த மனவாட்டி புதிய ஏற்பாட்டில் கொடுக்காத ஒரு வெளிப்பாடை பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறாரு. ஐயா, நீங்களாம் மனவாட்டி. அதனால் உங்களுடைய ட்ரெஸ்ஸில் என்ன இருக்குது? புடவைகளை தரித்து. அங்கே நீங்கள் சேலை கட்டிட்டு வராதிங்க. தம்பூர்களையும் சுரமண்டங்களையும் பிடித்து பலிபீடத்திற்கு கிழக்கே நின்றார்கள். பலிபீடம், இந்த பலிபீடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. ரெண்டையும் இணைத்து பார்க்க தெரியும். பழைய ஏற்பாட்டில் அவங்கள பலிபீடம் இருந்தது ஒரு பிராஸில் இருந்துச்சு, ஆனால் அது நிழல். நிஜம்ங்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பலிபீடத்தை ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு நான் வாசிடுறேன். எபிரேயர் 13வது அதிகாரம் 10வது வசனம். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு நமக்கு ஒரு பலிபீடம். அந்த பலிபீடத்தை தான் நிழலை நான் உங்களுக்கு காமிச்சேன். நிஜத்தை நம்ம பார்த்துட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 2 நாளாகமம் 5வது அதிகாரம் 14வது வசனம். 2 நாளாகமம் 5:14. 12லேயே கடைசியில் பார்த்தீங்கன்னா, பலிபீடத்தின் கிழக்கே நின்றார்கள். அவர்கள் கூட பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்கள் 120 பேர் நின்றார்கள். 120ங்கிற நம்பர் உங்களுக்கு யாருக்காவது சொல்ல தெரியுமா? மேல் வீட்டில் 120 கூறிய இடத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அதே நிழலை நம்ம பார்க்குறோம். இவங்க ஊதுறாங்க. அப்போ ஊதும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவர்கள் ஒருமித்து பூரிகளை ஊதி ஏக சப்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரத்தோடு பாடினார்கள். ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் பாடகர் பூரிகைகளையும் தாளங்களையும் கீதவாக்கியங்கள் சத்தத்தையும் தொனிக்க பண்ணி
கர்த்தர் நல்லவர். இதாங்க நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை சோஸ்திரத்தினாலும் அவருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினாலே நிரப்பப்பட்டது. மேகத்தினாலே நிரப்பப்படுவது தேவ பிரசன்னம். அந்த மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய நிற்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. இது எதற்கு அடையாளமாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோசே ஒன்றை பண்ணனார். எடுத்துக்கொள்ளுமா? யாத்ராகமம் எடுத்துக்கொள்வோம். யாத்ராகமம் 40வது அதிகாரம் 33வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யாத்ராகமம் 40:33. பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும், இது டெம்பரவரி, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அவங்க சுமந்து கொண்டு போகணும். சுற்றிலும் பிரகாரங்களை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு குதிரைகளையும் தொங்கவிட்டான். இவ்விதமாக மோசே வேலையை செய்து முடித்தான். அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிட்டு. ஆண்டவர் வந்துட்டார். அப்படியே பிரசன்னத்தினால் நிறைந்த உடனே இதை நீங்கள் பார்க்க முடியும். மேகம் அவன் தங்கிது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினாலே மோசே ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கக்கூடாமல். அதே மாதிரி தான் இங்கே நடக்குது. வாசஸ்தலத்தில் இருந்து மேகம் மேலே எழும்பிற்று. இஸ்ரேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால், மேகங்கிறது தேவ பிரசன்னம், நல்லா கேட்டுக்கோங்க. இஸ்ரேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவருடைய கண்கள் பிரதியோத்திரமாக பகலிலே கர்த்தருடைய மேகம் கேட்டுக்கோங்க. கர்த்தருடைய மேகம் இங்கே அந்த மேகம் கிடையாதுங்க. இரவில் அக்னியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியது. இந்த மேகம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை காட்டுகிற ஒரு இடம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை காட்டுகிற ஒரு இடம். மேகத்தை குறித்து ஒரு சின்ன ஸ்டடி நம்ம பார்த்துறோம். வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 7வது வசனம். வெளிப்படுத்துதல் 1:7. இதோ மேகங்களோடே வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது எதோடு வருவார்? மேகங்களோடு வருகிறார். சரி, நம்ம தொய்ந்து 2 நாளாகமத்திற்குள்ளே போகிறோம். 2 நாளாகமம் 29:25. 29:25. அவன் தாவீதும் ராஜாவின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்தும் தீர்க்கதரிசியாக நாத்தானும் கற்பித்தபடியே இவங்களுடைய டீச்சிங். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை போதிக்கிறேன். இதை நீங்கள் எத்தனை பேர் எழுதுறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கேன். காலையில் நான் செய்தி கொடுப்பேன், சாயங்காலம் நான் உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா நான் இதெல்லாத்தையுமே நான் நிறையா தேடி இன்றைக்கி இது இன்னொரு பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா, உங்கள் எல்லாருக்கும் டேக்ஸ் பைபிள் தெரியும், கட்டாயம் தெரியும். நீங்கள் வாசிச்சிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் ஒரு டேக்ஸ் பைபிள் வச்சுருக்கேன். என்னுடைய மகள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது, குட்டி டேக்ஸ் பைபிள் இவருக்கு இவ்வளோ அழகாக எழுதியிருக்காரேடா, இவர் வேறு ஏதாவது புஸ்தகம் எழுதியிருக்காரா, கொஞ்சம் நெட்டில் கண்டுபிடிமா அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்தில் ஃபோன் பண்ணி, எப்பா வெளிப்படுத்துதலில் அவர் ஒரு ரெஃபரல் பைபிள் போட்டிருக்காருப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரே சந்தோஷம். ஏற்கனவே இவ்வளோ இதில் எனக்கு ஒரு பேராசைங்க. அதில் என்ன பிரச்சனைனா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதில் பேராசை இருக்கும். நீங்கள்லாம் சேலை வாங்கல சந்தோஷப்படுவீங்க. ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் உங்களுக்கு எதில் பேராசை இருக்குதுன்னு சொல்லி. அவங்க எத்தனை சேலை இருந்தாலும் அக்காமா இருக்க ஒரு சேலை கடைக்கு போயாச்சுன்னா அவங்களால ரெசிஸ்ட் பண்ண முடியாது, வாங்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அதிலெல்லாம் பெரிய ஆசைகள் கிடையாது. ஆனால் எனக்கு இன்னும் நிறைய வெளிப்பாடு தேவை. அப்போ என் மகள் சொன்னேன், எப்பா நான் ஆர்டர் போட்டுட்டு உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னான். இப்போ நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பைபிள் கிடச்சோன்னா நான் திரும்ப இன்னும் ஐ ஹவ் டு ஸ்பெண்ட் மோர் டைம், இன்னும் அதிக நேரத்தை நான் அனுப்பிச்சு செலவழித்து அதில் அவர் என்ன விளைச்சி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கார் இப்போ நம்ம பார்க்க. அதை நான் உங்களுக்கு என்ன செய்ய சொல்லுவேன். நான் என்னுடைய நேரத்தை எதுக்காக செலவழிக்கிறேன்? வசனத்துக்காக செலவழிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்போ நான் உங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உட்காந்து என்ன சொல்லணும், இதை எழுதணும். சொல்லியிருக்கேன்னா இங்கே அதை தான் இங்கே நான் பார்க்குறோம். ஆலோசனை, இவருடைய ஆலோசனை பார்த்தீங்களா?
2 நாளாகமம் 29வது அதிகாரம் 25 வசனம். நாத்தானும் கற்பித்தபடியே டீச்சிங் கைத்தாளங்களையும் தம்பூர்களையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற லேவியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நிறுத்தினான். இப்படி செய்ய வேண்டும் என்கிற கற்பனைகளை கர்த்தரால் அவர்களுக்கு தீர்க்கதரிசனை கொண்டு உடைத்து. இப்போ தீர்க்கதரிசனமாக ஆண்டவர் சொல்கிறார், என்னை நீ துதிக்கிறதுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்களை நீ கொண்டு போய் என்ன செய்யணும், நிறுத்தணும். சரி, சங்கீதம் 33வது அதிகாரத்துக்குள்ளே வரும். 33:3 சங்கீதம் 33:3 அவருக்கு சரி 1லேருந்து வாசிப்போம். நீதிமான்களே, பார்த்தீங்களா, நான் வீழ்ச்சி அடைந்த மக்களை குறித்து நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், மீட்பின் திட்டத்தில். அந்த வீழ்ச்சி அடைந்த மக்களால் ஆண்டவரை துதிக்க முடியாது. ஆனால் நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள். இப்போ இந்த களி கூறுறது தான் என்ன அப்படின்னா, இந்த செய்திகளை சொல்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம். என்னால் இந்த வார்த்தைகளை சொல்லாமல் இருக்க முடியாது. இந்த கொரோனா காலத்தில் தம்பி சொன்னார், ஏறக்குறைய 300 செய்திகளுக்கு மேலே நம்ம என்ன செஞ்சிட்டோம், கேட்டுட்டோம். இன்னும் செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கணும், ஜீவனை கொடுக்கணும். கொடுத்தா நம்ம செய்திகளை தியானிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவருக்கு தகும். இல்லை, இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நீங்கள் துதிக்கிறீங்களோ, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாமல் துதிக்கிறீங்களோ, துதிக்கிறது ஆண்டவருக்கு விருப்பம். சுரமண்டலத்தாலும் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணை. நான் உங்களுக்கு சொல்லுவேன், 10 நரம்பு வீணைங்கிறது அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். கை தட்டிக்கிட்டு பாடுங்க. அதை தான் இங்கே இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்குறதுலாம் உங்களால் முடியாது, வாசிக்க தெரியணும். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சந்தோஷத்தோடைய வாத்தியங்களை நேர்த்தியாக வாசிங்க. பர்ஃபெக்டாக வாசிக்கணும். நான் ஆண்டவர் ஒரு சிலருக்கு அந்த ஞானத்தை கொடுத்துருக்காரு, எனக்கு கொடுக்கல. நான் அதை ரொம்ப போட்டு மண்டியை உடைக்கல. நமக்கு ஆண்டவர் இதுலேயே நல்லா சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு. மியூசிஷியனை நம்மளை ஆக்கலை. சங்கீதம் 77வது அதிகாரம் 22 வசனம். 77:22 12 வாசிப்போம். உம்முடைய கிரியைகள் எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன். இது எப்போ முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய அற்புதங்களை நீங்கள் என்ன செய்யணும், நினைக்கணும், தியானிக்கணும். அப்போ தான் அது உங்களுக்கு முடியும். சரி, கடைசியாக ஒரு வசனத்தை வாசி நம்ம அந்த செய்தியை முடிக்கப் போகிறோம். வெளிப்படுத்துதல் 14வது அதிகாரத்துக்குள்ளே வருவோம். வெளிப்படுத்துதல் 14:2 அல்லாமலும் பெரும் வெள்ள இரைச்சலை போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலம், தங்கள் சுரமண்டலத்தை வாசிக்கிறவருக்கு ஓசைக்கு ஒப்பாக இருந்தது. கிறிஸ்டோபர் ராஜ்குமார், நல்லா கேட்டுக்கோங்க. இங்கே நம்ம துதிக்கிறோம், ஆனால் யூனிவர்ஸ் துதிக்குதுங்க. சகல மண்டலங்களும் ஆண்டவர் துதிக்குது. வெளிப்படுத்துதல் 14வது அதிகாரம் 2வது வசனம். அல்லாமலும் பெரும் வெள்ள இரைச்சலை போலவும், பெருவெள்ள இரைச்சல் மாறுதே இருக்கான், ஆனால் பெருவெள்ள இரைச்சல் கிடையாது. பலத்த இடிமுழக்கம் போலவும், இடிமுழக்கம் போல இருக்குது, ஆனால் அது இடிமுழக்கம் கிடையாது. ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம், இப்போ பாருங்க, இன்னும் தெளிவாக சொல்கிறார் யோவான். சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல இருந்தது. ஹோல் யூனிவர்ஸ் ஆண்டவர் என்ன செய்து துதிக்குது. 15வது அதிகாரம் வெளிப்படுத்துதல் 2வது வசனம். அன்றியும் அக்னி கலந்த கண்ணாடி கடலை போன்ற ஒரு கடலை, இந்த அக்னி கடலை குறித்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். என்னன்றது உங்களுக்கு ஹிண்ட் காமிச்சிடுறேன். ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, நீங்கள் மறந்துருப்பீங்க. பாருங்கள், ஒரிஜினலாக ஆண்டவருக்கு முன்னாடி இருக்கிற கடல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்துதல் 4வது அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்துதல் 4:6 இந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் தான் தேவனுடைய சிங்காசனம் முன்னாடி இருந்துச்சு. ஆனால் அதில் இப்போ என்னது மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா பாருங்கள், அக்னி கலந்த கண்ணாடி கடல். அக்னி கலந்த கண்ணாடி கடல்லாம் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். திரும்ப நான் சொல்லிடுறேன். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஞாபகப்படுத்தல அது தப்பு கிடையாது.
இந்த அக்னி கலந்த கண்ணாடி கடல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வெளிப்படுத்துதல் 6வது அதிகாரம் 9வது வசனம் எப்படி அந்த அக்னி கலந்ததாக மாறுது. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த பொழுது தேவ வாசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமா பலிபீடத்துக்கு கீழே கிணறு. இதான் இவங்க இரத்த சாட்சிகளாக மறிக்கிறதுனால அது அக்னி கடலாக மாறுது. ஆண்டவர் பரிசுத்தமும் சத்தியம் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து, ரத்தம் கலந்துருச்சுங்க, ரத்தத்தை குறித்து எது வரைக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமல் இருப்பீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இப்போ பாருங்கள், அக்னி மாறுது பாருங்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது. வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது. அவர்கள் தங்களை கொலை செய்யப்படுறவர்களுடைய தங்கள் உடன் பணிவிடைக்காரர்களாகிய தங்கள் சகோதரருடைய தொகை நிறைவாகும் வரை கொஞ்ச காலம் இளைப்பாறணும். இவங்களுக்கு ஒரு நம்பரிங் சிஸ்டம் வச்சுருக்கார் ஆண்டவர். நம்பரிங் சிஸ்டத்திலேருந்து இவங்களை என்ன செய்ய போகிறாரு, வெளியில் கொண்டு வரப்பார். அதான் அந்த அக்னி கடல் மாறப்போகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்டவர் என்ன செய்ய அந்த கடலே இல்லாமல் ஆக்க போகிறார். வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரம் 1வது வசனம், பின்பு நான் வானத்தையும் பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமி சமுத்திரம் இல்லாமல் போயிட்டு. ஏன்னா இனி என்ன கிடையாது, மரணம் கிடையாது. ஜபிச்சபடி இப்போம்மா. மகா இரக்கமும் கரிமம் இல்லை பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. துதி மத்தியிலே வாசம் செய்கிற துயாதி துயவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. பரலோகத்திலே துதியை நாங்கள் தியானித்து கொண்டோம் ஐயா. ஒரு காலம் வரும் ஐயா, நாங்களும் வெள்ளை அங்கியை தரித்து கைகளிலே குறுத்தொலையோடு இந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்போம் என்கிற விசுவாசத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறதற்காக கோடி நன்றி லட்சம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.